الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا நபி முஹம்மதின் ரசூலன் நபில் இஸ்லாமி தீனா. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபூ தாபியீன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், வந்தடைந்திருக்கிறோம். வஷ்குருலில்லாஹ். நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக இந்த ரமலானை இனிய முறையில் மார்க்க சிந்தனையோடு கழிக்கும் விதமாக நமது யூடியூப் சேனல் மூலமாக இந்த 7வது தொடரை நாம் நடத்தியிருக்கின்றோம். இந்த யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய அல்லாஹ்வும்ம அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வியலில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக மலக்குமார்கள் என்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறான். எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு சம்பவமும் மலக்குமார்களினுடைய பங்களிப்பு இல்லாமல் நடைபெறாது என்று சொல்லும் அளவுக்கு உண்டான ஒரு நிலைகள் இன்னைக்கு இது இருக்குது. இந்த உலகமாக இருந்தாலும் சரி, மறு உலகமாக இருந்தாலும் சரி. அதனால தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், மலக்குமார்களின் உலகம், வானவர்களின் உலகம் என்ற தலைப்பில் தொடர் பயானாக பொது தலைப்பாக எடுத்து யூத அறிஞர் இஸ்லாத்தை ஏற்றார் என்ற இந்த 7வது தொடரில் நம்ம சில முக்கியமான தகவல்கள் பார்க்க போறோம். இந்த யூதர் சமுதாயம் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை பொறுத்தவரையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாலே பிடிக்காது, அப்படித்தானே? அதே சமயத்தில் இஸ்லாம் சார்ந்த நபிமார்களுடைய வருகையை வைத்து பார்க்கும்போதும் நம்முடைய இறை தூதரான இறுதி இறை தூதரான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையுமே ஏற்றுக்கொள்வதற்கு மனம் ஒப்பலை அவங்களுக்கு. அதனால பல கேள்விகளை கேள்வி மேல் கேள்வி கேட்டு புறக்கணிக்கணுங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருந்த மக்களாகத்தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்கிறத நம்ம சென்ற தொடர்களில் பார்த்தோம். அதே சமயத்துல இந்த 7வது தொடரை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னா சற்று வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, அறிவு இருந்தா எப்படி, உதாரணமா முன் சென்ற வேதத்துடையவர்கள்ட்ட உள தூய்மை எனும் அந்த சிந்தனையோடு சேர்ந்த அறிவும் இருந்துச்சுன்னு சொன்னா, யூதர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வேத புத்தகங்களில் உள்ள விஷயங்களை சரியான முறையில் புரிந்து படித்திருப்பார்களே ஆனால், அவர்களுக்கான விளக்கங்கள் சரியாக கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, தடையாக எந்த ஒரு காரியத்தையும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கான உதாரணம் தான் இப்போ நம்ம பார்க்க போறது. கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வர்றாங்க. இந்த வந்த செய்தி அப்துல்லா இப்னு சலாம் என்ற ஒரு யூத அறிஞருக்கு என்ன செய்தி தெரிய வருது. அப்போ அந்த சமயம் ஒரு தோட்டத்துல பழங்களை பறித்து கொண்டிருக்கிறார். யாரு? அப்துல்லா இப்னு சலாம் என்ற மனிதர், யூத அறிஞர். இந்த சமயத்தின் செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே, மதீனாவுக்கு நபி வந்துட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே விரைந்து வந்து நபிகளாரை சந்தித்து அவங்கள்ட்ட என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும், 3 கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இறுதி நாளின் அடையாளங்களில் முதலாவது அடையாளம் எது
அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த செய்தியை கேட்க அந்த 3 கேள்வி கேட்க போறாருல்ல, இந்த செய்தியை பொறுத்தவரையில நபிமார்களாக இருந்தால், நபியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால பதில் சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்ற செய்தி யாரே சொல்றா? அந்த யூத அறிஞரான அப்துல்லா இப்னு சலாம் அவங்களே சொல்றாங்க. சரி, சொல்லிட்டு தான் முதல் கேள்வி கேட்குறாங்க. இறுதி நாளுடைய முதலாவது அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டோன்னே, அப்போ அப்படி கேட்க மூணு கேள்வி மொத்தமாக கேட்குறாரு. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன். 2வது கேள்வி என்னன்னா, சொர்க்கத்தில் உள்ள இருக்கக்கூடியவங்க உண்ணக்கூடிய உணவு என்ன? 3வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா அது தாயினுடைய சாயல்லையோ அல்லது தந்தையினுடைய சாயல்லையோ இருக்குது இல்லையா, இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் 3 கேள்வி கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டாங்க. முடிச்ச உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இது சம்பந்தமான செய்தி எனக்கு அறிவிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே அவங்க தெரியுமா இல்லையா, யூதர்களுக்கும் அவங்களுக்கும் வாக்கியத்தாரர், நம்ம பழமொழி சொல்றா இருந்தா வாக்கியத்தாரர் மாதிரி. அதாவது யூதர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. சரியா? அப்போ ஏற்றுக்கொள்ளாததுக்கு, இஸ்லாத்தினுடைய விஷயங்கள்ல ஏற்றுக்கொள்ளாததுக்கு பல காரணங்களும் சொல்லுவாங்க. அதுல மிக முக்கியமான இதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ இப்படி சொன்ன உடனே இவங்க ஒரு யூத அறிஞராச்சு இல்லையா, எப்படி கேட்டு எங்களுக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லிருக்கணும் இல்லையா? நான் அப்படி சொல்லலை. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, யூதர்களுக்கு தான் அது ஜிப்ரீல்னு சொன்னாலே ஆகாத, அப்போ அவரை என்ன சொல்றீங்களே, ஜிப்ரீலா வந்துட்டு போனாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு இந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் அந்த சமயத்தை என்ன பண்றான், 2வது அத்தியாயம் 97வது வசனத்துல, நம்ம ஏற்கனவே சென்ற தொடர்ல பார்த்தோம் அந்த வசனங்களை. அதெல்லாம் என்ன சொல்றான், யார் ஜிப்ரீலுக்கு பகைவராக இருக்கிறாரோ அவர் எனக்கும் பகைவராவார், அல்லாஹ்வுக்கும் பகைவராவார் என்ற செய்தியை சொல்றாங்க. ஏன் தெரியுமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மிகவும் பிரசித்தி பெற்றவங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பணியை மிகவும் தெளிவாக நுட்பமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமானவர்கள் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அப்படி சொல்றான், என்னுடைய ஆணைகளுக்கு இணங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய அனைத்து காரியங்களையும் ஜிப்ரீல் செய்து முடிப்பார் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு யார் விரோதியோ பகைவரோ அவர் அல்லாஹ்வுக்கும் பகைவர் என்ற இறைமறை வசனம் இறங்குது, அதையும் சொல்லி முடிச்சிடறாங்க. இப்போ முதலாவது கேள்வி போறாங்க. என்ன கேள்வி? இறுதி நாளுடைய அடையாளங்களை முதலாவது என்ன அப்படின்னா, ஒரு நெருப்பு உருவாகும். அந்த நெருப்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அது கிழக்கிலிருந்து மக்களை விரட்டி ஒன்று திரட்டி மேற்கு பக்கம் கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது கேள்வி என்ன, சொர்க்கத்தில் உண்ணக்கூடிய உணவு, சொர்க்கவாசி உண்ணக்கூடிய உணவு என்னன்னு சொன்னா, அது ஒரு மீனுடைய ஈரல் பகுதி இருக்குல்ல, அதை ஒட்டி வரக்கூடிய சதை பகுதிகளை தான் அவங்க என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க அப்படின்ற செய்தி சொல்றாங்க. 3வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தை தாய் அல்லது தந்தையினுடைய சாயல்ல பிறக்குது. அப்படி பிறப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி பார்த்துருந்தோம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இன்னைக்கு பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது குழந்தை பிறப்பதற்கான காரணம் ஆண் பெண், அதே தான் இதுக்கும். என்ன கேள்வி வித்தியாசம், அந்த சாயலை பற்றி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண் ஒரு பெண் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது சினைப்பை கருமுட்டை இருக்கு இல்லையா, அதனை நோக்கி விரைந்து போகக்கூடிய விந்தணு பெண்ணுடையதாக இருந்தால் அது தாயினுடைய சாயல்ல இருக்கும், ஆணுடையதாக இருந்தால் அது தந்தையோட சாயல்ல இருக்கும். இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி சொல்லி முடிச்ச உடனேயே இந்த அப்துல்லா இப்னு சலாம் என்ற அந்த யூத அறிஞர் இருக்கிறார் இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தார்கள். முதல்ல ஒன்று சொன்ன தெரியுமா, கல்வி அறிவு வேதம் சம்பந்தமான விஷயங்களை இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க எப்படி நடந்துக்குவாங்க. உதாரணம் அப்துல்லா இப்னு சலாம் அவங்க தான். அவங்க யூத அறிஞராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கல்வி அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால தான் சொன்ன உடனேயே அதை புரிந்து கொண்டு கேள்விக்கான சரியான விளக்கத்தை பெற்ற உடனேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், சாட்சி பகர்கிறேன் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு அப்துல்லா இப்னு சலாம் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, சொல்லட்ட ஒரு செய்தியை கேட்குறாங்க. என்னன்னா, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ஒரு விஷயத்தை பற்றி கேட்பதாக இருந்தால் யூதர்கள்ட்ட நீ என்ன பண்ணுங்க, என்னை பத்தி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி என்னை பத்தி கேளுங்க. அவங்க என்னை பத்தி விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க, கேள்வி கேளுங்க.
எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, அப்துல்லா இப்னு சலாம் உங்களை எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ். இப்படி கேளுங்கன்னு சொல்றாங்க. அவங்க உள்ள போயிட்டாங்க. அந்த சமயம் இவங்க அப்துல்லா இப்னு சலாமை தேடியோ அல்லது அந்த பக்கமோ வந்து அந்த மக்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அப்துல்லா இப்னு சலாம் உங்களை எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க, அவரு எங்களில் மிகவும் நல்லவர், நல்லவரின் மகனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. நல்லவர், தலைவர், தலைவர், அவர் நல்ல தலைவர், அவர் எங்கள் நல்ல தலைவர், அதாவது அவருடைய தந்தையும் அப்படியானவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இப்படி சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா வெளியே வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு செய்தி சொன்ன உடனேயே அதுக்கு நேர் மாத்தமா அப்படியே கெட்டவர்களில் தலைவர் இவரும் கெட்டவர், அங்க தந்தையும் கெட்டவர் தான், இவங்க கெட்டவர் தான்ட்டாங்க. அதுக்கு இதனாலதான் இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க இப்படி கேட்கும்போது கவனமா கேளுங்க, ஏன்னா அவங்க பேசினா பொய் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படி சொல்லும்போது இந்த விஷயம் என்ன செய்யுது நடக்குது. அதுக்கப்புறம் அவர் புரிந்து கொள்ளுங்க, இவங்க சாதாரண விஷயம் கிடையாது. இவங்களுடைய நிலைப்பாடு எந்த சூழ்நிலையிலுமே என்ன செய்வாங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே மறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நபிமார்களுமே அவங்கள்ட்ட தான் வந்தாங்க, பனி இஸ்ராயீல் தான். ஆனா கடைசியில இறைத்தூதர் கம்பெனி நபிகளாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அதையும் மறுத்தவங்க தானே அவங்க. ஜிப்ரீல மறுக்கல என்ன பெரிய விஷயம் போகுது. அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள இதன் காரணமாக அவங்க மறுக்கிறதுக்கு இன்னும் சில காரணங்களும் உண்டு. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபியினிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கலிமாவை மொழிந்தார்கள், 3 கேள்விகளையும் கேட்டார்கள். அதில் அவர்கள் சரியான விளக்கத்தை கொடுத்ததற்கு பிறகு மாற்றேதும் சொல்லாமல் மனம் அகமகிழ்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி என உறுதி செய்ததோடு நபியாகவே ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாற்றை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக கல்வி அறிவு தேடல் என்பது நமக்கு இதில் படிப்பினை இருக்குது. சில கேள்விகள் சந்தேகங்கள் எழும்பொழுது அதனை கேட்டு தெளிவு பெறுவது என்பது சாலச் சிறந்தது. ஆனால் கேள்வி கேட்பதையே வழக்கமாக வைத்துக் கொண்டால் கல்வி அறிவு என்பது வளராது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகள். ஆக அதற்கு நம்முடைய சமூகத்திலேயே நிறைய படிப்பினைகள் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே கேள்வி கேட்க வேண்டும், அது நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், அதன் மூலம் நான் நல்ல பல அமல்களை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய நன்மை பெற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 7க்கான கேள்வி. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் கேட்ட கேள்வி என்ன? இன்றைய கேள்வி பதிலுக்கான நிகழ்ச்சிகளுக்கான பரிசினை வழங்குவோர் கீழே நியூஸ் மற்றும் கீகி நிறுவனத்தார். உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். Oh